என் பேர் விஜயபாரதி. நான் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன். போராட்டம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தது. அதனால இந்த போராட்டம். புரியல அந்த எஃப்ஐஆர் வெளில வரதே தப்பு தானே. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்ப அந்த எஃப்ஐஆர் வெளில கொடுக்க கூடாதுல்ல. இப்போ கேட்டா ஏதோ லாக் ஆயிடுச்சு, இன்டர்நெட் ஒர்க் ஆகல, அதனால அது அந்த செகண்ட்ல வெளில வந்த எஃப்ஐஆர்னு சொல்றாங்க. அந்த செகண்ட்ல கூட அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளில வரும்? எஃப்ஐஆர் வெளில வர அளவுக்கு நீங்க இது அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா? ஒரு பொண்ணோட லைஃப் இது. அந்த பொண்ணோட லைஃப்க்கு நீ எஃப்ஐஆர் வெளில வர அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா கவர்மெண்ட்? இந்த கேஸ்ல வந்த அந்த ப்ரொஃபசருக்கும் அந்த பையனுக்கும் பெரிய பனிஷ்மெண்டா கொடுக்கணும். எஃப்ஐஆர் வெளியே விட்ட போலீஸுக்குமே சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பதில் சொல்றது தெரியல. என் பேர் விஜயபாரதி. சங்கம் ஆனந்தகுமார். தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் அதன் ஒரு பகுதியாக சென்னை நந்தனம் கல்லூரியில அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தால் அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்பது நேர்ந்திருக்கு. அதனை கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கம் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருந்தோம். குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிறந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் பல கிராமப்புற மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சென்னையை நோக்கி இன்னைக்கு படிக்கிறது வராங்க. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை போன்ற நகரத்துல இப்படி ஒரு செயல் என்பது பல்வேறு மாவட்டத்திலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, மாநிலத்திலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி ஒரு அச்சத்தை தான் நீங்க ஏற்படுத்துகின்றதா இந்த இஷ்யூஸ் ஒருத்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதா. பாலியல் வன்கொடுமை என்பது கேம்பஸ் அவுட் சைட்ல இருந்து ஒரு 2 பேர் வந்து உள்ள வந்து ஒரு மாணவியை வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஒருத்தர் போட்டு அடிச்சிருக்காங்க, கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுக்கு வந்து அந்த மாணவி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணது எப்ப பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி ஈவினிங் அரெஸ்ட் பண்றாங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு கேள்விதான் நாங்க எழுப்புறோம். உடனடியாக இந்த கேஸ் மீது வந்து விசாரணையை முறைப்படுத்தணும் தான் நாங்க எஸ்எஃப்ஐ டிமாண்ட் வச்சோம். தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை உட்பட பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க. அந்த விசாரணை குழு என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உட்படுத்த நிர்வாகத்துக்கு உட்படுத்தி அந்த விசாரணை குழு இருக்கு, அதன் அடிப்படையில் விசாரணை செஞ்சு நாங்க வந்து கைது செய்வோம் சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உட்பட அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க எஸ்எஃப்ஐ என்ன டிமாண்ட் பண்றோம்னா, விசாரணை குழு என்பது ஆசிரியர்கள் இருக்கணும், அந்த குழுல மாணவர்கள் அந்த குழுல இருக்கணும், லீகலா ஒரு அட்வொகேட் இருக்கணும். அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு சார்ந்த நிர்வாகத்தை ரீதியா வந்து ஆசிரியர்கள் உட்பட இருக்கணும் தான் நாங்க எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து சரி செஞ்சு ஒரு விசாரணை குழுவை முறையாக தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்பதை நாங்க வந்து வலியுறுத்துன்றதா ஒண்ணு. அடுத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் ஐசிசி கமிட்டி முறையாக செயல்படுவதை தமிழ்நாடு அரசு உறுதி பண்ணணும். இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி எங்கேயுமே செயல்படுதில்ல. எல்லா கேம்பஸஸ் ஒரு பேரளவுக்கு ஒரு கண் துடைப்பை நாடகத்துக்காக தான் ஐசிசி கமிட்டி செயல்பட்டு இருக்கு. அதை வந்து முறைப்படுத்தணும், செயல்படுத்தணும் எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றதா. அது மட்டும் இல்லாம எல்லா உயர்கல்வி நிறுவனங்களிலும் பள்ளிகளிலும் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் வந்து எஸ்எஃப்ஐ வந்து நாங்க டிமாண்ட் பண்றதா. இதை ஒட்டி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக நந்தனம் கல்லூரி சார்பாக இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுத்துக்கிறதா. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எஃப்ஐஆர் உட்பட லீக் ஆயிருக்கு. நேற்று சென்னையினுடைய கமிஷனர் பேசுறாரு, ஆன்லைன்ல நாங்க அப்லோட் பண்ணிருந்தோம், அது ஒரு சில நேரங்களில் ஓபன் இருந்தது, அதனால லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு சென்னையினுடைய கமிஷனர் ஒரு மெத்தன போக்கோட பேசுறது இது ஏற்கத்தக்கதல்லன்றதை வந்து நாங்க எஸ்எஃப்ஐ நாங்க சொல்லிக்கிறோம் தான். முறையா வந்து யார் இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்களோ முறையா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலையிட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை நாங்க எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றோம். தேசிய மகளிர் ஆணையம் உடனடியாக இந்த இஷ்யூல தலையிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வலியுறுத்துறாங்க, டிஜிபி கிட்ட ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. டிஜிபி உடனடியாக இந்த இஷ்யூஸ்ல வந்து தலையிட்டு நீங்க யார் எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்களோ அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க தான். சோ அதை ஒட்டி இந்த போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் சார்பாக வந்து நாங்க நந்தனம் கல்லூரியில முன்னெடுத்துட்டு இருக்கோம்.
என்னன்னா இன்னைக்கு அதான் நாங்க 25ஆம் தேதி வந்து இந்திய மாணவர் சங்கம் சார்பாக அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை எஸ்எஃப்ஐ நடத்துறோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஏடிஎம்கே, பிஜேபி, நீங்க பல்வேறு அமைப்புகள் வந்து நீங்க போராட்டத்தை முன்னெடுக்காங்க. இந்த பிரச்சனை என்பது ஏதோ வந்து தனிநபர் பிரச்சனை இல்ல, ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனை நீங்க தொடர்ச்சியா நீங்க நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அடிப்படை கல்வியில இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் தான் நாங்க எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றோம். ஒரு செக்ஸ் எஜுகேஷன், செக்ஸுவல் எஜுகேஷன், பாலியல் கல்வியில அவங்களுக்கு குழந்தை பருவத்தில் அதுக்கு என்னன்றதா ஆணா யாரு பெண்ணா யாரு ஒரு பாலின சமத்துவத்தை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை சொல்லித்தரக்கூடிய ஒரு கல்வி முறையை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறதா. அதை ஒட்டிதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறதா. குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், கடுமையான தண்டனை குற்றவாளிக்கு கொடுக்கணும் தான் நாங்க எஸ்எஃப்ஐ டிமாண்ட் பண்றோம் தான். சோ அதனை ஒட்டி இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கிறதா. இந்த போராட்டம் குற்றவாளி முறையா தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் எஸ்எஃப்ஐ தமிழ்நாடு முழுவதும் வலுவான போராட்டத்தை கல்வி வளாகத்தில் நாங்கள் முன்னெடுப்பு என்பதை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய மாணவர் சங்கம் ஆனந்தகுமார்.